உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும். ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் ஏமாத்துறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆண்டவர் சொல்ற, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்கினியில நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23ஆம் சங்கீதத்துல 4ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்கினியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேர்